மதுரையில் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் கூட்டமாக இருக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுரை மண்டேலா நகரில் மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 2வது மாநாட்டு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இக்கூட்டம் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் கூட்டமாக இருக்கும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலிமையாக இருப்பதாகவும், எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான தீர்ப்பிற்காக நீதிபதி சுவாமிநாதனை திமுக விமர்சிப்பதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், பிப்ரவரி 23ஆம் தேதி பக்தர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாடி திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். இந்த கூட்டம் தமிழக அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய மதுரை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய வருகை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் ஒரு உற்சாகத்தையும் அன்பையும் கொடுக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது முருக பக்தர்களுடைய பல ஆண்டுகளான கோரிக்கை, பல ஆண்டுகளான போராட்டம். அதை நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து கூட தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் அதை இன்றும் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நீதியரசர் திரு சுவாமிநாதன், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல இது அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் என்ற ஒரு காரணத்துக்காக அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மனு கொடுத்து திமுக ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டும் விதமாக மக்கள், முருக பக்தர்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக வருகின்ற 23ஆம் தேதி அன்றைக்கு வீடுகளிலேயே, கோயில்கள்ல, தெருக்கள்ல விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது நாம் அனைவரும் இணைந்து செய்வோம்.